வணக்கம் நேயர்களே. காலத்தால் மாற்ற முடியாதது விண்ணும் மண்ணும். ஆனால் அந்த விண்ணையும் மண்ணையுமே விஞ்சும் அளவிற்கு ரசிகர்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொண்ட திரைப்படம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களும் முதல் முறையாக இணைந்து நடித்த 1000ல் ஒருவன் திரைப்படம். அரை நூற்றாண்டிற்கு முன் வெளியான 1000ல் ஒருவன் திரைப்படம் இப்பொழுது மீண்டும் நம் கண்களுக்கு விருந்தாக, காட்சிக்கு எழிலாக, மனதிற்கு இதமாக, தேனான பாடல்களுடனும் அற்புதமான கதை அமைப்புடனும் இரு உச்ச நட்சத்திரங்களின் அபாரமான நடிப்புடனும் இன்றைய திரைப்படங்களுக்கும் சவால் விடும் வகையில் புதியதாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் மீண்டும் வெளியாகியுள்ளது. இந்த திரைப்படத்தை பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் B.R. பந்துலு அவர்கள் தயாரித்து இயக்கியிருந்தார். புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவியுடன் திரு நம்பியார், திரு நாகேஷ், திரு P.S. வீரப்பா என்ற ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தது. இந்த திரைப்படத்திற்கு இசை மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும், பாடல்களை கவியரசர் கண்ணதாசனும் கவிஞர் வாலியும் இயற்றியிருந்தனர். 1965ஆம் ஆண்டில் வெளியான 1000ல் ஒருவன் திரைப்படத்தை இப்பொழுது நீங்கள் அனைவரும் புதிய வடிவில் காண உங்களை கைப்பிடித்து அழைத்து செல்லும் ஒரு அரிய நிகழ்ச்சி தான் இந்த 1000ல் ஒருவன் சிறப்பு தொகுப்பு இருக்கு. ரொம்ப காலையிலேருந்து எப்படா போது வேண்டிய தலைவர் படம் பார்க்கணுன்ட்டு ஒரு ஆவலாக வந்திருக்கிறேன். புதிய தொழில்நுட்பத்தில் அம்மா நடித்து என் தலைவரும் எம்ஜிஆர் நடிச்சு வந்திருக்காரு. அதாவது இந்த படத்தை பற்றி நிறைய பேசிட்டாங்க. இன்றைக்கி தேவையான ஒரே ஒரு 3 விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த படத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பிரில்லியன்ட். நான் ஐ வாஸ் நாட் பார்ன், இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் பிறக்கவே இல்லை. பட் ஆனால் எம்ஜிஆர் படம் முதல் நாள் ரிலீஸ் ஆனால் எப்படி பார்க்கணுன்ற ஒரு ஆவலோடு வந்தேன் நான். முக்கியமான விஷயம் என்ன, எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம். பிரில்லியன்ட் லொக்கேஷன், காஸ்டியூம்ஸு, அவரோட நடிப்பு. அதாவது எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா அவர்களும் நடிப்பை பார்த்தீங்கன்னா அவ்வளோ இயற்கையாக நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இயற்கையான நடிப்பை யாருமே கொடுக்க முடியாது. நான் சொல்ல வந்த 3 விஷயம் என்னென்னா, இன்றைக்கி மனிதனே குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது மனித நேயத்தை இவ்வளோ ஒரு ஆழமாக தலைவர் தன்னோட நடிப்பாலையும் வசனங்களாலையும் எந்த படத்தாலையும் சொல்ல முடியாது. 2, மெடிக்கல் ஃபீல்ட் ஹாஸ் பிகம், அதாவது ரொம்ப அன்எத்திக்கல் ஆகிடுச்சு. நெறிகளை இழந்து வரும் மருத்துவத்துறைக்கு நெறிகள், ஒரு மருத்துவரோட கடமை என்ன, அவரோட நெறி என்னன்றதை இதை விட ஒரு சிறந்த படம் உலகத்தில் எதுவுமே சொல்லியிருக்க முடியாதுங்க. 3வது விஷயம் மனுஷனுக்கு மனுஷன் சமங்க. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாருமே கிடையாது. ஒரு மனித இனம் ஜாதி பேதமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னா நிஜமாகவே இந்த மாதிரி நிறைய எம்ஜிஆர் படங்களை ஜெயா டிவி மூலமாக பல கோடி பேர்கள் உலகம் முழுக்க பார்க்க போகிறாங்க. இந்த படத்தில் பொழுதுபோக்குக்கு எவ்வளோ அம்சங்கள் இருந்தாலும் சென்ட்ரல் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டரோட கடமை என்னங்கிறத ரொம்ப அழகாக உணர்த்திருக்காரு எம்ஜிஆர். தலைவரும் தலைவியும் சேர்ந்து நடித்த 1000ல் படத்தை நான் படம் ரிலீஸ் அப்பையும் பார்த்தேன். இப்போ பல ஆண்டுகளுக்கு பிறகும் பார்க்குறோம். சந்தோஷமாக பார்க்க வந்திருக்கோம். புரட்சி தலைவர் படமும் அம்மா படமும் ஆரம்பத்திலே பார்த்துட்டேன். 35 வயசுக்கு பார்த்தேன். நான் அடித்து பிடிச்சி சண்டை பிடிச்சி பார்த்தது. இன்றைக்கி டிஜிட்டல் முறையில் பார்க்க ஆசைப்பட்டு வந்திருக்கோம். ஒருவன் திரைப்படத்தில் முதலாக பாறைகள் நிறைந்த மலையோரம் மற்றும் கடற்பகுதிகளில் நடந்த சண்டை காட்சிகளே படமாக்கப்பட்டன. அப்பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவிக்கு திரையில் இடப்பட்ட பெயரான பூங்கொடியிடம் சற்று விளையாடிவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு செல்லும் காட்சியில் ரசிகர்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்வார். பின்பு அவர் வில்லன் நம்பியாருடன் சண்டையிடும் காட்சியில் ரசிகர்கள் நிழல் எது நிஜம் எது என்று தெரியாமல் நம்பியார் எம்ஜிஆர் அவர்களை தாக்க வரும்போதெல்லாம் வசை பாடுவதும், பிறகு இறுதியில் எம்ஜிஆர் அவர்கள் வெல்லும் பொழுது கரகோஷம் எழுப்புவதுமாக இருந்தார்கள். இவையெல்லாம் மக்கள் திலகத்துடைய திரைப்படங்களில் மட்டுமே நடக்கும் அற்புதங்களாகும். இன்று அந்த சண்டை காட்சிகள் 5.1 என்ற ஒலி அமைப்பிற்கு டிஜிட்டல் முறையில் மாற்றப்பட்ட நிகழ்வை இப்பொழுது காண்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதாவது 1000ல் ஒருவனுடைய ஒரிஜினல், அதாவது முன்னே எப்படி இருந்தது சவுண்டு அப்படின்றத பற்றி இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் இதில் இந்த மாதிரி இந்த இருக்கு பாருங்க வேவ்ஸு, இந்த வேவ்ஸு எந்தெந்த இடத்துல என்ன வருது அப்படின்னு சொல்லி காட்டுறது தான். இப்போ இந்த பார்ட் என்னென்னா, அதாவது சவுண்டு எஃபெக்ட்ஸ்னால் அன்றைக்கி மோனோவில் ஒரே ஒரு சென்ட்ரல் ஸ்பீக்கரில் வந்துட்டு இருந்த சவுண்டை இப்போ அடிஷ்னலாக, ஃபார் எக்ஸாம்பிள் கத்திச்சண்டை போடணுமுன்னா அந்த கத்திங்க ஒன்று கத்தி உரசுறப்போ எப்படி சவுண்டு வருது, அந்த சவுண்டை நம்ம எப்படி ஏற்றுறோம். கரெக்டாக அந்த சவுண்டு ஏற்றுறது எப்படின்றப்போ அதை அன்றைக்கி நல்லா இந்த ஒரு ஃப்ரேம்ஸு, சவுண்டுனுடைய ஃப்ரேம்ஸை 24 ஃப்ரேம்ஸாக பிரித்து ஒரு செகண்டுக்கு
அதை மாதிரி அந்தந்த இடத்துல இந்த இடத்துல அந்தந்த வேவ்ஸ் என்னென்ன சவுண்ட் வருதுன்னு சொல்லி காட்டில் பாருங்கள். இந்த இடத்துல எல்லாம் ஒரு சவுண்ட் வருதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி அதே மாதிரி சவுண்டை க்ரியேட் பண்ணி இப்போது நாம் வந்து 5.1க்கு சரவுண்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அது எப்படின்ற இந்த ப்ராசஸை வந்து இப்போ பார்க்க வேண்டியது. ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் மோனோவை பாருங்கள், மோனோ சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த சவுண்டுங்களாம் டிஷ்ஷும்ன்றது அந்த அதுக்குள்ளேயே தான் இருக்கும். ஆனால் அந்த சவுண்டை வந்து நாம் அடிஷ்னலாக க்ரியேட் பண்ணி அதை வந்து சரவுண்ட் சிஸ்டத்துக்கு கொண்டாட போகிறோம். அதான் நம்ம கான்செப்ட். வாழ்வீச்சில் புதிய பரிமாணம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்த அந்த கம்புகள் சாயிறது, கத்திச்சண்டை, அந்த டிஷ்ஷும் 3 சவுண்டும் தனி மிக்சடாக வருது. அந்த சவுண்டை வந்து ஃபஸ்ட்டு நாம் தனியாக எடுத்துக்கிட்டு அந்த சவுண்டு கரெக்டாக அதே ட்ராக் எந்த சவுண்டு எந்த இடத்துல வருதோ அந்த ட்ராக் மேலே ஏற்றணும். அதுதான் நம்மளோட ப்ராசஸ். இந்த 1001 படத்தில் பார்த்திங்கன்னா சோர்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. அந்த கேட்டால் வந்து ஒரு நாய்ஸில் டயலாகே கேட்காது அந்த மாதிரி இருந்துச்சு. கர்ணன் கொஞ்சம் பரவாயில்ல, அதோட மோசமாக இருந்தது. இந்த 1001 படம் ஆடியோ இன்னும் மோசமாக இருந்தது. அது எல்லாமே இந்த போர்ஷன் பை போர்ஷனை செலக்ட் பண்ணி நாய்ஸ் ரிடக்ஷன் ஃபில்ட்ரு போட்டு எல்லாம் ஈவனாக நாய்ஸ் ரிமூவ் பண்ணி ஃபர்தர் தியேட்டர் யூஸ் பண்ணுற முடியாத மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். தொழில்நுட்பத்தில் வெளியாகியுள்ள 1001 திரைப்படத்துடைய பழைய திரைச்சுருள்கள் மிகவும் பழுதடைந்திருந்த நிலையில் இருந்ததால் ஒளிப்படம் எடுத்து அதனை புதிய வடிவில் மாற்றியுள்ளனர். அந்த காலகட்டத்தில் 35 mm தயாரான இந்த திரைப்படம் இப்பொழுது கியூப் ஃபார்மேட்டில், அதாவது ஸ்கோப் வடிவில் மாற்றம் பெற்றுள்ளது. அது குறித்த சில காட்சிகளை இப்பொழுது காண்போம். இந்த திரைப்படம் எங்களுக்கு கிடைக்கும்பொழுது ரொம்ப டேமேஜ் ஆனது. ஏன்னா இது மிக பழமையான முதல் கலர் படம். இந்த படத்தில் வந்து எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது நாங்கள் பண்ணுறதுக்கு. முதல்ல கொண்டு வந்து ஸ்கேன் பண்ணி அந்த மெட்டீரியலை நான் பார்க்கும்போது கலர் வந்து அவ்வளோவா இல்லை. அதோடைய ஏஜ் காரணமாக, அத்தனை வருடங்கள் காரணமாக அதற்கு அவ்வளோ கலர் இல்லை. முதலாக நாங்கள் கலரை வந்து திருப்பியும் பழைய கலரை புதுப்பொலிவுடன் கொண்டு வர வேண்டியிருந்தது. அதனால் நாங்கள் டிஜிட்டல் ஷூட், டிஐ ஷூட்டுன்றதை பயன்படுத்தி அந்த கலருக்கு மெருகூட்டுறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எங்கள்கிட்ட வந்த ஒரிஜினல் நெகட்டிவ். அதாவது அதில் வந்து கலர் ஃபேட் ஆகிருக்கு, படம் டேமேஜ் ஆகிருக்கு, நெகட்டிவ் ஸ்டெயின்ஸ் இருக்குது, அதில் எல்லா வகையான ப்ராப்ளமும் இருக்குது. இதை நாங்கள் வந்து நீங்கள் ரைட் சைடு போகிறது வந்து அந்த குறைகளை எல்லாம் சரி செஞ்சது. அதாவது கலரை திருப்பி கொண்டு வந்து அந்த டேமேஜ் எல்லாம் சரி பண்ணி அதில் இருக்கிற அந்த ஸ்டெயினு, டாட்டு, லைன்ஸு எல்லாத்தையும் ரிஸ்டோர் பண்ண இமேஜ். இது வந்து இதுதான் நீங்கள் கடைசியாக நீங்கள் ஃபைனலாக நீங்கள் திரைப்படத்தில் பார்க்க போகிறது. அடுத்த ஸ்டெப் வந்து இப்போது வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணோம். ஸ்கேன் பண்ணி முடித்த பின்னாடி அந்த ஸ்கேன் பண்ண ஃப்ரேம்ஸை வச்சு டேமேஜ் ஆனதெல்லாம் வந்து ரெஸ்டோரேஷன்ற ப்ராசஸ் மூலிமா அதாவது ஃபோட்டோஷாப்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எல்லாம் ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் சுத்தம் பண்ணி கலர் கிரேட் பண்ணி இந்த மாதிரி லெவலுக்கு கொண்டாந்துடுவோம்.
இதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம்னா, இப்போ இருக்கிற சைஸ் நீங்கள் பார்க்குறது ஒன்லி 35 mm, அதாவது பழைய அந்த இது சைஸு. இதை வந்து இன்றைக்கி இருக்கிற சினிமா ஸ்கோப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சைஸுக்கு மாற்றணும்னா இருக்கிறது வந்து மேலே இருக்கிறத வந்து மேலே ஒரு 20%, கீழே ஒரு 20% கம்மி பண்ணி 60% இமேஜை மட்டும்தான் நாம் எடுத்துக்கு போய் காட்டணும். அதுக்காக அது எப்படி பண்ணுறாங்கன்னு இப்போ இந்த ப்ராசஸ் பாருங்களேன். இப்போ இந்த லெவலுக்கு மேலே ஒரு 20%, கீழே ஒரு 20% கம்மி பண்ணி அதை வந்து இந்த பக்கம் அகலப்படுத்துறது. எப்படி அகலப்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். இப்படி அகலப்படுத்துகிறப்போ மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமோ, ஃபுல்லாக காட்ட முடியாது, அதை வந்து 60%. இதை எடுத்து நாம் வந்து இதுதான் நம்ம பிக்சரில் பார்க்குற இந்த கியூ ஃபார்மட் சைஸ், அதாவது ஸ்கோப் சைஸுன்றது அதுதான். இதை வந்து நம்ம ஜூம் பண்ணி ஃபுல் இதில் காட்ட போகிறோம். இதுதான் வந்து அதாவது 35 mm இருந்த ஃப்ரேம்ஸ் எப்படி சினிமா ஸ்கோப்பாக மாறுதுன்றது. 1000ல் ஒருவன் திரைப்பட விழாவில் பேசிய நகைச்சுவை நடிகர் விவேக் அவர்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் நடிகர்களாலும் திரைப்பட துறையினராலும் ரசிகர்களாலும் அரசியலாளர்களாலும் பலவிதமான பெயர்களில் அழைக்கப்பட்டார் என பெருமை பொங்க தெரிவித்தார். பாரத ரத்னா, புரட்சி தலைவர், பொன்மனச் செம்மல், ஏழைகளின் இறைவன், ஏழை பங்காளன், மக்கள் திலகம், இத்தனை பட்டங்கள் வாங்கிய ஒரு நடிகரை இந்தியாவில் எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமா? புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் இடம்பெறும் மற்றொரு காட்சியில் புரட்சி தலைவி தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள அதற்கு புரட்சி தலைவர் மறுத்து விடுகிறார். அந்த சமயத்தில் தெய்வம் தன்னை எப்பொழுதுமே தெய்வம் என்று அறிமுகப்படுத்தி கொண்டதில்லை என தன்னை காப்பாற்றிய நிகழ்வு பற்றி புரட்சி தலைவி இலைமறை காய்மறைவாக கூறுகிறார். அப்பொழுது புரட்சி தலைவர், நான் ஆகாய தாமரை போல நீரில் மிதப்பவன் என பதிலளிக்கிறார். இவ்வாறு இந்த திரைப்படத்தில் உவமை நயமும் இலக்கிய பதிவுகளும் பரிமளிக்கும் வசனங்களால் ரசிகர்களின் நெஞ்சங்களை வசீகரித்த வசனகர்த்தா திரு RK சண்முகம் அவர்கள் இந்த திரைப்படத்தில் அவருடைய அனுபவங்களை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். அதாவது நான் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் அந்த 1001 படத்தில் இருக்கேன், டைலாக் ரைட்டராகவும் இருக்கேன். கேமரா வந்து ஒரு பாறை, அந்த பாறையில் ரொம்ப உயரத்தில் இருக்கும், அந்த பாறையில் இருக்குது. அங்கே வந்து கேமராமேன், டைரக்டர் எங்கள் முதலாளி பந்துலு சார், பக்கத்தில் நம்ம எம்ஜிஆர் அவர்கள் உட்காந்துருக்காங்க. எம்ஜிஆர் அண்ணன் வந்து ஒரு ஐடியா சொல்லியிருக்கார் பந்துலு சார்கிட்ட. இந்த மாதிரி அது அடிமைகள்லாம் சட்டையை கழட்டிட்டால் நல்லாயிருக்கும், பேர் பாடியாக இருந்தால் அவங்களுடைய பாடி ஃபார்மேஷன் தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம் பிரதர், நானே சொல்கிறேன்னு சொல்லி ஒரு மெக்கஃபோன் எடுத்து எல்லோரும் அடிமைகள்லாம் சட்டையை கழட்டுங்க அப்படின்னு சொன்னார் பாருங்கள். உடனே நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆச்சு, நான் டக்கார்னு கழட்டினேன் என் சட்டையை. எல்லோரும் சிரித்து, அது அடிமைகளில் ஒருத்தர்லையே நம்ம நாகேஷ், அந்த அளவுக்கு சிரிப்பு வந்தால் தாங்க முடியல. ஆணும் வாயை பிறந்தா செத்து போடுவாரோ அப்படிங்கிற அளவுக்கு சிரிப்பாக இருந்தாள். கீழே கிடந்து பிறந்து புரள்றாரு. ஐயோ ஒன்றும் சொல்லாது, என்ன இங்கே முடியல மேலேருந்து, என்ன இங்கே பண்ணுறீங்க, ஏன்பா சண்முகம், என்ன பண்ணுறான் ராகேஷ், சொல்லிட்டாதையா வேலை போயிடும் எனக்கு, இதான் முதல் படம் அப்படின்னு நான் சொல்லுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நேராக தலைவரும் எம்ஜிஆர் இருக்கிற இடத்துக்கு இது பந்துலு சார் இருக்கிற இடத்துக்கு போயிட்டா இருந்தார். போய் இங்கே போய் சொல்லியிருக்காரு போடு, இந்த மாதிரி அடிமைகள்லாம் சட்டையை கட்டுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க, உடனே சண்முகம் தன்னுடைய சட்டையை கட்டிட்டார் அப்படின்னு அவர் எங்கள் தலைவரை பார்த்து சொன்னாராம் நம்ம பந்துலு சார். என்ன பிரதர், என்னுடைய அசிஸ்டண்ட்டுங்களெல்லாம் நான் அடிமை மாதிரியாக நான் நடத்துகிறேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரான், என்ன ஸ்பான்டேனியஸ் இந்த ஜோக்கு தெரியுமா, ரசிக்கவும் என்ன நான் ரசிக்கிறேன், வேலை கெட்டு போகுது, அதுக்காக ஏதாவது ஜோக் அடிச்சுட்டே இருப்பார் இப்போ பார்த்தாலும் ஒரு சண்முகம், அதனால் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வானம் பாடியும் மயங்கும் கானக்குரலுக்கு சொந்தக்காரரான P. சுஷீலா அவர்கள் 1000ல் ஒருவன் திரைப்படத்தை பற்றிய தனது நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார். மக்கள் திலகம் திரு எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி திரு ஜெயலலிதா அம்மா அவர்களும் இதில் நடித்த ஒரு நல்ல படம். இது வந்து ஒரு அளவுக்கு ஒரு B.R. பந்துலு இந்த படம் எடுத்திருக்காங்க. முதல்ல அம்மாவுக்கு நான் பாடிய பாடல்கள் எல்லாமே
அவங்க ரொம்ப அழகாக பாடி அவரை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் கொடுத்து. ஏன்னா அவங்க முதல் படம் எம்ஜிஆர் அவர்களோட நடித்த படம்னு எனக்கு தெரியும். எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது நான் தான் முதல்ல வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஆனால் ஒரே ஒரு சந்தோஷகரமான வார்த்தை, எனக்கு முதலாக புரட்சி தலைவர் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள் கையால் எனக்கு கலைமாமணி கொடுத்தது. மறுபடியும் அதே முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டுக்கு தலைவி அம்மா அவர்கள் கையால் எனக்கு அண்ணா விருது கொடுத்தது எனக்கு என்றென்றும் மறக்க முடியாது. எத்தனையோ காரியங்கள் அம்மா செய்கிறாங்க. அது இன்னும் நல்ல காரியங்கள் செஞ்சு இந்த நாட்டை காப்பாற்றணும். திரைத்துறையில் பல்லாண்டு காலமாக பணியாற்றி வரும் நடிகர் திரு YG மகேந்திரன் அவர்கள் அந்த காலத்து 1001 திரைப்படத்தை பற்றியும் இப்பொழுது புதிய வடிவில் புதிய தொழில்நுட்பத்துடன் வெளியாகியுள்ள 1001 திரைப்படத்தை பற்றியும் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம். ஜேஆர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக கரும்பு தின்ன கூலியான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி 1001 படத்தை பற்றி பேசுகிறதுக்கு சொல்லணுமா, என்னை பேச ஆரம்பிக்க சொன்னீங்கன்னா எனக்கு நிறுத்த தெரியாது. அது ஒன்று தான் விஷயம் அதில். ஏன்னா எனக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய படங்கள்லேயே 3 படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மறுபடியும் பார்த்த படங்கள் அது. அதாவது எங்கள் வீட்டு பிள்ளை, அன்பேவா, 1001. அதில் 1001 என் நினைவலைகளில் அது ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்குது. காரணம், இந்த படத்தோட ஷூட்டிங் நான் பார்த்துருக்கேன். எப்படியா நீ எங்கேயா பார்த்தேன்னு கேட்க தோணும். இது 64, 65 நினைக்கிறேன். அப்போ தான் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு PUCயில் படிச்சிட்ருக்கேன். அப்போ எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் என்னென்னா, நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், புரட்சி தலைவி செல்வி டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் அந்த காலகட்டங்களில் நடிக்க தொடங்கி எங்கள் நாடக குழுவில் எங்களோடு சேர்ந்து நடித்து கொண்டிருந்த அந்த காலம். உண்மையை சொல்ல போனோம் என்றால் எங்களுடைய இந்த UAA குழுவுக்கு ஆணிவேராக இருந்தது அவர்கள் தாயாரும் சித்தி அவர்களும். ஸோ அவர்களுக்கு பிறகு இவங்களும் நடிச்சிட்டு இருந்த பீரியட். அப்போது இந்த படம் அவங்க வெண்ணிராடை முடித்து உடனே இதுக்கு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. நான் PUC படிக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், எங்கள் அப்பா கிட்ட மட்டும் பர்மிஷன் வாங்கிட்டு காலேஜை கட்டடிச்சிட்டு, எங்கள் அம்மாவுக்கு இப்போ தான் தெரியும் நினைக்கிறேன் பார்த்தா, காலேஜை கட்டடிச்சிட்டு வாகினியில் இந்த ஷூட்டிங்கை நான் பல முறை போய் அட்டன் பண்ணியிருக்கேன் அவங்களோட இருந்து. அதில் எனக்கு ரொம்ப பசுமையாக இருக்கிறது அந்த ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு ஏரியாவில் இந்த அடிமைகள்லாம் மரம் வெட்டிகிட்டு இருப்பாங்க. இவங்க அப்போது புரட்சி தலைவரை பார்க்க வருவாங்க. அப்போ அந்த மரம் விழும், அதை அவர் காப்பாற்றுறது. அதுக்கப்புறம் இந்த ஏன் என்ற கேள்வி, அந்த பாட்டு, இந்த ஷூட்டிங்கெலாம் நான் முழுக்க பார்த்துருக்கேன். ஸோ என்னுடைய பசுமையான நாட்களை நினைவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அருமையான படம் இந்த 1001. அண்ட் இந்த படம் இந்த ஜெனரேஷனை போய் கண்டிப்பாக ரீச் ஆகுங்கிறதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் இந்த சினிமாஸ்கோப் டால்பி வெர்ஷனை பார்த்தது, என் கூட என் பேரை ரித்விக் அவனு என் பக்கத்தில் உட்காந்தான். அவன் துள்ளி எழுந்து ரசித்தான். லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் படம் பார்க்குற மாதிரி, ஹாரி பாட்டர் படம் பார்க்குற மாதிரி இந்த படத்தை ரசித்தான். கேட்டுகிட்டே இருக்கான், நிஜமாகவே அவர் தான் ஷோர்ட் ஃபைட் போட்டாரா, அவ்வளோ பிரமாதமாக போட்டிருக்காரு, என்ன பிரமாதமாக போட்டிருக்காருன்னு. அண்ட் அது ஒரு இடத்துல வசனம் ஒன்று வரும், இந்த சண்டை போகிறதுக்கு முன்னாடி அவர் ஸ்டைலாக புரட்சித்தில் சொல்லுவார், சற்று பொருட்கள் அவர்களுடன் விளையாடி விட்டு வருகிறேன் அப்படின்னு. அந்த விளையாடி விட்டு வருகிறேன்னு சொன்ன இடத்துல நான் கைத்தட்டல, இவன் கைத்தட்டான், 10 வயசு பையன். ஸோ இந்த படம் இந்த கர்ணன் மாதிரி இதுவும் இட் வில் ரீச் ஆல் ஜெனரேஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. என்னமோ தெரில, 65 இந்த படம் வந்தபோது கண்டிப்பாக அப்போ புரட்சி தலைவர்களுக்கு கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம்லாம் அப்போ கிடையாது. பட் நீங்கள் இப்போ பாருங்கள், அந்த டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சமுதாயத்துக்கு பல நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டிய டயலாக்ஸ் இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஃபிலிம்லேயே இருக்குது. அது ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்களும் ரொம்ப சட்டிலாக பண்ணியிருப்பாங்க. புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களும் அப்படியே மெஜஸ்டிக்காக பண்ணியிருப்பாங்க இந்த ரோலை. அதாவது அந்த ஒரு இளவரசி அப்படிங்கிற அந்த கெத்து, அந்த உடம்புல, அந்த நடையில், அந்த டான்ஸில், அந்த பார்வையில், எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்.
அண்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அத்தனை பேரும் பிரமாதமாக ஆக்ட். ஓவியமாக இன்று மட்டுமல்ல, இன்னும் பல நூற்றாண்டுகள் தாண்டியும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களும் இணைந்து நடித்த 1000ல் ஒருவன் திரைப்படம் பல வெற்றிகளையும் சாதனைகளையும் குவிக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம்.